ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சைன் 125 BS6. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா மெத்தட்ல தான் வந்து ஃபியூல் பம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் பம்ப்ல வந்து ஃபில்டர் போயிருச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரன்னிங்ல போக வண்டி ஆஃப் ஆகிக்கும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும். அதிகமாக உங்களுக்கு ரன்னிங்ல ஆஃப் ஆகிறது, ஸ்லோ ஸ்பீட் நிற்காது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு உள்ள டஸ்ட் ஏறி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்பதான் எடுக்கிறேன். நான் பார்க்கும்போதே தெரிஞ்சிருது ஃபுல்லா ஃபுல்லா வந்து நமக்கு டஸ்ட் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நூல் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இலைகள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? உள்ள ஃபுல்லா தெரியுதா? So இந்த அளவுக்கு வந்து உள்ள டஸ்ட் ஆயிருது. நமக்கு புது ஃபில்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபில்டர் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருது. ஸோ அதனால இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி சர்வீஸ் நீங்க வந்து மாத்திருங்க. ஏன்னா ஒரு 380 ரூபா தான் வருது. ஸோ அதனால இதை மாத்துறதுனால நமக்கு பெருசா எதுவும் ஆக போறது இல்லை. ஏன்னா அதை மாத்தல அப்படின்னா பம்போ நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஃபில்டர் வந்து எவ்ரி சர்வீஸ் கம்பல்சரி மாத்திருங்க. நம்ம சர்வீஸ் தர எல்லா வண்டியும் நம்ம மாத்திடுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.